ஓகே, ஸோ போன செஷன்ல வாட் இஸ் ஹெச்ஏ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹெச்ஏனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சாரி எப்படி வாட் இஸ் ஹெச்ஏ அப்படிங்கிறத பார்த்தோம். ஹை அவைலபிலிட்டி அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த செஷன்ல வாட் இஸ் த பேக் அண்ட் ஹெச்ஏ எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கிளஸ்டர்ல இந்த இஎஸ்எக்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த இஎஸ்எக்ஸ்ல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துட்டு வேற ஹோஸ்ட்டுக்கு ரீஸ்டார்ட் ஆகணும். இதுதான் ஹெச்ஏயோட பாலிசி. இது எப்படி நடக்குது, வாட் இஸ் த பேக் அண்ட் டெக்னிக் ஆஃப் ஹெச்ஏ ஆர் பேக் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹெச்ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ ஐ திங்க் ஹெச்ஏ எல்லாரும் கிளியர் நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஹெச்ஏல வந்து எந்த ஒரு டவுட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிஆர்எஸ்ல எந்த ஒரு டவுட்ஸ் இருக்கக்கூடாது. டிஆர்எஸ் வேற ஹெச்ஏ வேற. டிஆர்எஸ் வந்து DRS migrate the virtual machine from one host to another host without downtime. Load balance the cluster. But HA, whenever the host isolates from the network or the host is not responding, the state not responding. The HA restart the VM to another host. Main difference, the difference is the DRS migrate the VM, the HA restart the VM. The two difference in your current knowledge. Fine. Now, how the HA is working? எப்படி ஒரு ஹெச்ஏ ஒர்க் ஆகுது. இது ஒரு பேக் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ இது கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் கீழே நான் ஒரு இஎஸ்எக்ஸை ஆட் பண்ணுவேன். சரிங்களா, கமிஷனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு ஐ வில் ஆட் தி இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இன்டு தி கிளஸ்டர். ஸோ whenever we add the ESX host into the cluster, the FDM agent will automatically register on ESXi. See, FDM அப்படிங்கிறது ஃபால்ட் டொமைன் மேனேஜர். அது ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஏஜென்ட். ஒரு இஎஸ்எக்ஸையும் இன்னொரு இஎஸ்எக்ஸையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த எஃப்டிஎம் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அந்த எஃப்டிஎம் ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இஎஸ்எக்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆகும். whenever we add the host into the cluster, நீங்க ஒரு கிளஸ்டர்ல ஒரு புதுசா ஒரு ஹோஸ்ட் நீங்க ஆட் பண்றீங்கன்னா the FDM agent will be registered automatically. சரிங்களா, ஸோ அது எல்லாமே இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். FDM ஏஜென்ட்டை பார்க்க முடியாது, பட் ஒரு ஹோஸ்ட் உள்ள ஆட் பண்றப்ப என்ன நடக்குங்கிறத நம்ம ஓரளவு பார்க்கலாம். இந்த ஹோஸ்ட் நம்ம அப் பண்ணிடலாம். நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்குது, நான் பண்ணி அப் பண்ணிடுறேன். அப்பாவும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே அச்சு புத்தகம் எழுதிக்கோங்க. whenever we add the host into the cluster, the FDM agent, FDM na fault domain manager, will automatically register on ESXi host. சரியா, தென் நீங்க எப்பெல்லாம் ஹோஸ்ட் ஒரு கிளஸ்டர்ல நீங்க ஆட் பண்றீங்களோ அப்பெல்லாம் அங்க வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். சரியா, வாட் இஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத வர்றேன். இப்ப என்னோட கிளஸ்டர்ல 4 ஹோஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இந்த 4 ஹோஸ்ட்ல ஆல்ரெடி எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு இஎஸ்எக்ஸையும் ஒவ்வொரு இஎஸ்எக்ஸையும் கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப இந்த ஹோஸ்ட் டவுன் இதுல வந்து விஎம் ரீஸ்டார்ட் பண்ணும். அது யார் சொல்லுவா அப்படின்னா இந்த 4 ஹோஸ்ட்ல பிரைமரி யாரோ அவர் தான் சொல்லுவாரு. பிரைமரி which is called master. ஸோ இவர் பிரைமரியா இருந்தாருன்னா ரிமைனிங் ஆல் as a slave அல்லது செகண்டரி. ஸோ இந்த பிரைமரியும் செகண்டரியும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கம்யூனிகேட் பண்றப்ப இந்த கம்யூனிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா the primary will consider the இந்த இவன் ஏதாவது பிரச்சனை இருக்கான், அப்ப இதுல இருக்கிற விஎம் ரீஸ்டார்ட் பண்ணி விடுன்னு சொல்லி the primary will consider. இந்த கம்யூனிகேஷன் வந்து FDM ஏஜென்ட் மூலமா நடக்கும். சரியா, இப்ப என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு ஹோஸ்ட் உள்ள ஆட் பண்ண போறேன். இப்ப புதுசா ஒரு ஹோஸ்ட் உள்ள ஆட் பண்றேன். இப்ப இது பிரைமரி, இது எல்லாமே செகண்டரி. Again I'm adding new host into the cluster.
மறுபடியும் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். எகெயின் தி எலெக்ஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். இதுக்கு பேர் எலெக்ஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். நீங்க எப்பெல்லாம் ஹோஸ்ட் கிளஸ்டர் ஆட் பண்ணீங்களோ அப்பெல்லாம் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல வாட் இஸ் எலெக்ஷன் ப்ராசஸ்? எலெக்ஷன் என்ன? எலெக்ஷன் நீங்க ஓட் போடுறீங்க, ரைட்டா? நீங்க வந்து ஓட் போடுறீங்க. ஸோ அந்த எலெக்ஷன்ல யூ கேன் டிசைட் உங்களுக்கு யார் வந்து அத்தாரிட்டி வரணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றீங்க. பட் த சேம் வே இங்க ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல யார் பிரைமரியா இருக்கணும், யார் செகண்டரியா இருக்கணும் அப்படிங்கிறத 2 ஃபேக்டர் முடிவு பண்ணுது. நீங்க ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் லைக் ஒரு தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷன் போறீங்க அப்படின்னா அந்த ஓட்டு தான் ஒரு ஃபேக்டர். இவ்வளவு தொகுதியில இந்த எம்எல்ஏ இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தா he will elected as எம்எல்ஏ, ரைட்டா? எந்த எம்எல்ஏ அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வந்து சிஎம். பட் சேம் வே இந்த இடத்துல எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல அங்க ஓட்டு எவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்கிறோ அதே மாதிரி இங்க 2 ஃபேக்டர் இருக்குது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல. என்னெல்லாம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர். டேட்டா ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். Then second factor MOID. இத இப்ப என்னன்னா ஆல்ரெடி ஒரு பிரைமரி இருக்காரு, நான் ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அப்ப எகைன் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல என்ன செக் பண்ணுவாங்கன்னா எந்த ESXi ஹோஸ்ட்ல அதிகப்படியான டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ESXல 5 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு, இதுல 5 டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு, இதுல 5, இதுல 5, இதுல 6 அப்படின்னா he will act as a primary. ஓகே, இப்ப இதுல 7, 8, இதுல 10 ஹோஸ்ட், 10 டேட்டா ஸ்டோர், இதுல 11, இதுலயும் 11. அப்ப ஈவன் ஆயிடுச்சு. இல்ல எல்லாத்துலயும் ஒரே டேட்டா ஸ்டோர் தான் இருக்குது. இதுல ஒரு 10 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, இதுல ஒரு 10 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10. நான் சொல்ல புரியுது இல்லையா? டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது ESXல மவுண்ட் ஆயிருக்கதான் டேட்டா ஸ்டோர் சொல்றான், ரைட்டா? பாருங்க இந்த ESXல பாருங்க 4 டேட்டா ஸ்டோர் இருக்கு. 1 2 3 4 4 டேட்டா ஸ்டோர் இருக்கு. இந்த ESXல பாருங்க 3 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? ஓகே, அந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் எத்தனை கனெக்ட் ஆயிருக்குங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரை பார்க்கும். எந்த ESXல அதிகப்படியான டேட்டா ஸ்டோர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXல 11 இருக்குன்னா he will act as a primary. ஓகே, இப்ப பிரச்சனை என்னன்னா எல்லாமே சேம் டேட்டா ஸ்டோர் இருக்குது, எல்லாமே 10 கரெக்டா ஈக்குவலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப செகண்ட் ஃபேக்டர், இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னா MOID செக் பண்ணுவாங்க. வாட் இஸ் MOID அப்படின்னா மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். MOID அப்படிங்கிறது மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். இந்த மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு லைக் விர்ச்சுவல் மிஷினோட ஐடின்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட இந்த MOID அதிகமா இருக்கோ he will act as a primary. ஓகேங்களா? சோ யாருக்கிட்ட அதிக டேட்டா ஸ்டோர் இருக்கோ he will act as a primary. இப்ப எல்லாருமே ஒரே டேட்டா ஸ்டோர் தான் வச்சிருக்கோம். அப்ப then who will act as a primary? then the second factor அப்படிங்கிறது MOID தான் மேனேஜ். அந்த செகண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது MOID, மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். ஸோ MOID அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் மிஷினோட ஐடி மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். லைக் விர்ச்சுவல் மிஷின் ஐடி, டேட்டா ஸ்டோர் ஐடி, ESXi ஐடி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு MOID இருக்கு. மீட் பண்ணுங்க யாரு? எஸ். MOID அப்படிங்கிறது மேனேஜ்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். ஒரு டேட்டா சென்டருக்கு ஒரு MOID இருக்கும், ESXக்கு ஒரு MOID இருக்கும், டேட்டா ஸ்டோருக்கு ஒரு MOID இருக்கும், விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு MOID இருக்கும். இந்த மாதிரி நிறைய MOIDs இருக்குது. அப்ப யாருக்கிட்ட அதிகப்படியான MOID இருக்கோ then he will act as a primary, the remaining all are secondary. so இப்ப இவருடைய MOID அதிகமா இருந்துச்சு அப்படின்னா he will act as a primary, remaining all are secondary. இப்ப இவர்கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவர்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க பிரைமரிட்ட. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி நடக்கும்னா இது பேர் ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம்.
இப்ப இவர் பிரைமரியா இருக்காரு, எல்லாருமே 10 டேட்டா ஸ்டோர் இருக்குது. பட் இவர்கிட்ட வந்து மோஸ்ட் எம்ஓஐடி இருக்குது. எம்ஓஐடி வந்து இவர்கிட்ட இருக்குது. அப்ப ஹி வில் ஆக்ட் அஸ் எ பிரைமரி. சரி, இப்போ இவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கம்யூனிகேட் பண்ணணும். ஒவ்வொரு ஹோஸ்டையும் கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேஷன் பேரு என்ன பேர் அப்படின்னா ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன். அதுக்கு பேரு ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஹோஸ்ட் இன்னொரு ஹோஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேட் பண்றது எஃப்டிஎம் ஏஜென்ட் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேஷன் பேர் வந்து ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன். சரியா? இங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் இங்கே போவோம். இதுக்கு பேர் ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன். ஹார்ட் பீட் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட இதயம் துடிக்குது இல்லையா? அப்ப அதை வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் இவர் வந்து அலைவா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஹார்ட் பீட் கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு இஎஸ்எக்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணல அப்படின்னா தென் இந்த பிரைமரி என்ன பண்ணும், அந்த ஹெச்ஏ மூலமா ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து 2 டைப் ஆஃப் ஹார்ட் பீட் இருக்கு. ஒன்னு டேட்டா ஸ்டோரேஜ் ஹார்ட் பீட் அல்லது டேட்டா ஸ்டோர் ஹார்ட் பீட், இன்னும் நெட்வொர்க் ஹார்ட் பீட். கைஸ் நான் சொல்றத அப்படியே எழுதிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. பட் தயவு செய்து நான் சொல்ற மாதிரி ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 2 ஹார்ட் பீட் இருக்கு. டேட்டா ஸ்டோர் ஹார்ட் பீட், நெட்வொர்க் ஹார்ட் பீட். இப்போ இந்த பிரைமரி ஒவ்வொரு செகண்டரியும் செக் பண்ணுறது இல்லையா? அப்படி செக் பண்றப்ப he will send a heartbeat. 2 பாயிண்ட் செக் பண்றாரு. அவர் டேட்டா ஸ்டோர் ஹெல்த்தியா இருக்கா, நெட்வொர்க் ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப இதுல ஏதோ ஒரு ஹார்ட் பீட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா the primary consider that there is an issue with secondary. ஸோ அந்த ஹார்ட் பீட்ல இப்போ இங்க இருந்து ஒரு ஹார்ட் பீட் அனுப்பும். அப்போ இவர் அக்னாலேஜ் பண்ணணும், செகண்டரி வந்து அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணா ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அக்னாலேஜ் பண்ணாம ஒரு 4 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுவாரு. அக்னாலேஜ்மெண்டே வரலன்னா the primary will consider secondary issue in some other issue. செகண்டரி வந்து ஏதோ இஷ்யூ இருக்குது, அப்ப செகண்டரியில இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிரு அப்படின்னு பிரைமரி கன்சிடர் பண்ணுவாரு. the primary will அந்த பிரைமரியில் இருக்க எஃப்டிஎம் ஏஜென்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ நெட்வொர்க் ஹார்ட் பீட் வந்து 13 செகண்டுக்கு இருக்கும். அந்த 13 செகண்ட்ல நமக்கு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா ஹெச்ஏ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இவர்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு the HA master will restart the VM to another host. இதுதான் வந்து ஹெச்ஏல நடக்கிற ப்ராசஸ். இப்போ இதுல நான் உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். இப்போ இந்த ESX இருக்குது. இந்த ESXல யார் பிரைமரி யார் இந்த கிளஸ்டர்ல இது எல்லாமே கிளஸ்டர் கீழே நடக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கிளஸ்டர் கீழே நடக்குது. இந்த கிளஸ்டர்ல யார் பிரைமரி யார் செகண்டரின்னு பார்க்கலாமா? ஸோ அது நமக்கு ஸ்டோரேஜ் இங்க இடத்துல தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த இருக்குல்ல vSphere HA state running primary. இந்த ESX ஹோஸ்ட் பாருங்க. ஹோஸ்ட் இஸ் அன்ரேசபிள் அன்சப்போர்ட்டட். இப்பதான் வந்து உள்ள ஆட் பண்ணாதனால அன்சப்போர்ட்டட் இருக்குது. ஸோ இவர் பிரைமரியா இருந்தா he will secondary. இங்க செகண்டரின்னு வரும். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். இப்பதான் அதை ஆன் பண்ணேன். ஸோ இங்க வந்து இவர் பிரைமரி, அதாவது ஒரு கிளஸ்டர்ல ஒருத்தர் தான் பிரைமரியா இருக்க முடியும். ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் தான். ரிமைனிங் ஆல் ஆர் ஆக்ட் அஸ் செகண்டரி. சரிங்களா? ஒருத்தர் தான் மாஸ்டரா இருப்பாரு, மற்ற எல்லாம் ஸ்லேவா இருப்பாங்க. அதே மாதிரி இதுல ஒரு கிளஸ்டர் கீழே ஒரு பிரைமரி தான் இருப்பாங்க. அந்த ஒரு பிரைமரி கீழே எல்லாருமே வந்து செகண்டரி. ஸோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம், யாரு பிரைமரி அப்படிங்கிறத. இந்த இடத்துல ESX செலக்ட் பண்ணீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டேப்ல பார்த்துக்கலாம். HA ஸ்டேட் இருக்கா, vSphere HA ஸ்டேட் ரன்னிங் பிரைமரி. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பிரைமரியா இருக்கா யாரெல்லாம் செகண்டரி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஹோஸ்ட் உள்ள ஆட் பண்றீங்கன்னா
again the election process will happen. மறுபடியும் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்ப யார் பிரைமரி யார் செகண்டரின்னு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடந்து they will choose the primary and secondary. Okay guys, இதுல டவுட்ஸ் இருக்கா இதுல உங்களுக்கு? பிரதர் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ நம்ம டேட்டா ஸ்டோர்ல வந்து NAA ஐடி வந்து பார்க்க முடியுது வி சென்டர்ல. சோ இதே மாதிரி நம்ம MO ஐடியை வந்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அதுக்கு கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும். கமாண்ட் இருக்குது. கமாண்ட் ரன் பண்ணி நம்ம MO ஐடி பார்த்துக்கலாம். இது வந்து இப்ப நீங்க NID மற்ற எல்லாமே வெளியில உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். பட் MO ஐடி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால உங்களால உடனே பார்க்க முடியாது. ஒரு லாங் கமாண்ட் ரன் பண்ணணும். கமாண்ட் ரன் பண்ணா யூ கேன் ஏபிள் டு வியூ த MO ஐடிஸ். பட் இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேக்ல நடக்கிற ப்ராசஸ். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த HA வந்து இந்த MO ஐடி செக் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அவரே எல்லாமே பார்த்து அவரே எல்லாமே செக் பண்ணி பண்ணிப்பாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எனி டவுட்ஸ் guys? ப்ரோ இப்போ ஒரு EXE-ய டைரக்டா நம்ம மெயின்டெனன்ஸ் மோட் மூவ் பண்றோம். அதுல இருக்க VMs எல்லாம் நம்ம இது பண்ணாம மைக்ரேட் பண்ணாம டைரக்டா நம்ம மெயின்டெனன்ஸ் மோட் மூவ் பண்ணா பை ஆட்டோமேட்டிக்கலி அதுல இருக்க VMs எல்லாம் அதுவே மைக்ரேட் ஆகும். அதுவே மெயின்டெனன்ஸ் மோட் நீங்க டேட்டா மெயின்டெனன்ஸ் மோட் போட்டீங்கன்னா DRS எனேபிள் இருந்தா அதுவே மைக்ரேட் ஆகும். DRS எனேபிள் இருக்கணும். DRS எனேபிள் இருந்தா அதுவே மைக்ரேட் ஆயிடும். ஓகே சார், இப்போ பிரைமரி தான் வந்துட்டு அந்த செகண்டரி எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த பிரைமரி ஏதாவது ப்ராப்ளம்னா அது எப்படி சார் செக் பண்ணும்? பிரைமரி ப்ராப்ளம்னாலுமே சேம் கேஸ் தான். பிரைமரி ப்ராப்ளம் வரப்ப ரீஎலெக்ஷன் நடக்குமா? ரீஎலெக்ஷன் நடக்கும். ஆமா, பிரைமரி டவுன் ஆச்சுன்னா சிஎம் இருக்காரு, சிஎம்க்கு ஏதோ உடம்பு சரியில்லை, சம்திங் ஹேப்பன், வாட் ஹேப்பன், அகைன் ரீஎலெக்ஷன் நடக்கும். அதே போல தான். ஓகே சார், ஓகே. பிரைமரி எனி டவுட்ஸ் guys? இந்த டாபிக் கண்டிப்பா இதுவுமே ஒன் ஆஃப் த கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அண்ட் ஆல்சோ நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒர்க் ஆகுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு இஷ்யூ வர்றப்ப உங்களால ரிசால்வ் பண்ண முடியும். HAக்கு பேக் எண்ட் ப்ராசஸ் இருக்கா? அந்த மாதிரி DRSக்கு எது பேக் எண்ட் ப்ராசஸ் இல்லைங்களா? இல்ல, DRS பேக் எண்ட் ப்ராசஸ் வந்து vMotion தான். vMotion நடக்கிறது தான் DRS ஓட பேக் எண்ட் ப்ராசஸ். ஓகே. ஓகே, ஃபைன். சரி, க்ளோஸ் பண்ணிக்கிறப்ப. ஓகே கிருஷ்ணா, நீங்க ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். சரி ப்ரோ, விசிபிளா இருக்குங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. விசிபிள் ஆகுது. ஓகே. ஸோ இதில் 2 ஹோஸ்ட் போட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு இதில் வந்துட்டு விண்டோஸ் ஐடி